வீட்டில் குலதெய்வ நடமாட்டம் இருப்பதை சொல்லக்கூடிய 3 விஷயம். குலதெய்வம் தான் நம்ம இஷ்ட தெய்வம். நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைச்சாலும் அதை குலதெய்வத்தின் அருளோட தான் கொடுக்க முடியும். அப்போ குலதெய்வம் அருள் உங்களுக்கு இருந்தா உங்க வீட்டில் இந்த அறிகுறிகள் நிச்சயமா இருக்கும். முதல்ல பள்ளி பள்ளி சத்தம் போட்டாலும் சத்தமே போடலைனாலும் உங்க வீட்டில் பள்ளி இருந்தது அப்படின்னா குலதெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பள்ளியுடைய சத்தத்தை வைத்து உங்களுடைய செயல் தொடங்கும் போதே வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா அப்படின்னு சொல்ல முடியும். சொல்ல வைக்கிறது குலதெய்வம். கோவிலில் தர்ற எலுமிச்சம்பழத்தை நீங்கள் பீரோலில் வச்சாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வச்சாலும் சரி, அந்த எலுமிச்சம்பழம் வாடணுமே தவிர அழுகக்கூடாது. வாடுனா தெய்வசக்தி இருக்குது. ஒருவேளை அந்த எலுமிச்சம்பழம் அழுகிடுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் குலதெய்வம் இல்லைன்னு அர்த்தம். திடீர்னு உங்கள் வீட்டில் விபூதி, சந்தனம், மல்லிகைப்பூ, சுருட்டு, அபிஷேக வாசனை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் வீட்டில் குலதெய்வம் வந்து அமர்ந்து அருள் செய்து அப்படின்றது சத்தியமான வாக்கு. நம்பிக்கையோட குலதெய்வத்தை வழிபடுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும்.